நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து செய்திக்குள் செல்லலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேச போகிற கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு விளங்கும்படியாக ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இதுல கலந்து கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இது நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். முதல் 18 வசனம் எஸ்தர் ராணியாகதை பற்றி நமக்கு இங்கே தெளிவு செய்கிறது. வசனம் 19 முதல் 23 வசனங்கள் மொர்தெகாய் வந்து அரசனை காப்பாற்றுகிறார். இதில் இந்த 2 பிரிவுகளை நாம் பார்க்கலாம். இந்த எஸ்தரின் எபிரேய பெயர் அப்படின்னு பார்த்தா அத்சால் என்பதாகும். பெர்சிய சொல்லான எஸ்தர் என்பது நட்சத்திரம் என்று அதற்கு பொருள்படும். இதை நம்ம 7ஆம் வசனத்துல இதை பார்க்க முடியும். 2:7 நம்ம பார்த்தோம்னா, அவள் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான், அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அத்சால் இதனுடைய அடிப்படை செய்திகள், அதாவது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமது மக்களை குறித்த தேவனின் அதிகாரம், அன்பு, கரிசனை ஆகியவற்றை இது வெளிப்படுத்துகிறது. தேவனின் அதிகாரம், அன்பு, கரிசனை ஆகியவற்றை இது வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இதனுடைய தனி சிறப்புகள் என்ன என்று நாம் பார்த்தால், இந்த பெண்களின் பெயர்களிலே காணப்படும் 2 நூல்கள், இந்த பெண்களின் பெயர்ல காணப்படுகிற 2 நூல்கள் எது எதுன்னு பார்த்தா, ஒன்று எஸ்தர், அடுத்தபடியா ரூத். இந்த நூல்களிலே தேவன் என்ற சொல் ஒருபோதும் பயன்படுத்தப்படவே இல்லை. எனினும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவ பிரசன்னம் உண்டு என்பதை இது உறுதி செய்கிறது. இந்த நூலில் தேவன் என்ற சொல் பயன்படுத்தப்படல. எனினும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து எல்லாம் தேவ பிரசன்னம் உண்டு என்பதை இது உறுதி செய்கிறது. இப்ப இதுல தேவ பிரசன்னம் இருந்திருக்கு. இந்த 1 முதல் 7 வசனங்களை நாம் படிப்போமானால், நான் படிக்கிறேன், 2ல இருந்து நான் படிக்கிறேன். 7 வசனம். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்கள் ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய எகேயன் வசத்திலே ஒப்பிக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியினால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்னிமினியாகிய கீசின் குமாரன் சிமையுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேரில் ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாய் இருந்தான்.
அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாய் இருந்தால். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது முர்தகாய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான் என்று இந்த 1:7 சொல்லுது. அப்போ அக்காலத்திலே அரசனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் நிறைய எண்ணற்ற கன்னிகளின் வாழ்க்கை வீணாக போகுமா, பெரிய அபாயம் என்று பொருள். அரசனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்றால் எண்ணற்ற கன்னிகைகள் தேடுவாங்களாம். அந்த கன்னிகளின் வாழ்க்கை வீணாக போகும் அபாயம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எஸ்தரின் அரசின் காலம் எப்போ அப்படின்னு பார்த்தா எஸ்ரா, நெகேமியா ஆகிய காலத்திற்கு முந்தினது என்பதை இங்கே நமக்கு தெளிவு செய்கிறது வேதம். நம்ம இந்த 7 பார்ப்போமானால் இங்கே முர்தெகாய் எஸ்தர் அப்சாலை வளர்க்கிறான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. தனது குடும்பத்துள்ள அனாதையான எஸ்தரை முர்தெகாய் தனது பெண்ணாக எடுத்து வளர்த்து அவள் மேல அன்பு காட்டுகிறான். அவளுக்கு தாய் தந்தை இல்லை, இருந்தாலும் அவளுக்கு அழகு இருந்தது. தாய் தந்தை இல்லாத ஒரு பெண், நல்ல அழகு இருந்தது. அவளது அழகுக்கு ஏற்ப நல்ல குணங்களும் அவளிடத்திலே காணப்பட்டன, நிறைந்திருந்தன. நல்ல குணங்கள் வேற நிறைந்திருந்தது. பார்ப்பவர்கள் அனைவர் கண்களிலும் இந்த எஸ்தருக்கு தயை கிடைத்தது என்பதை இங்க பார்க்கிறோம். அவள் ஒரு அரசி ஆவதற்கு அனைத்து பண்புகளும் அவளிடத்தில் காணப்பட்டது. அனைத்து பண்புகளும் இந்த எஸ்தரிடத்திலே காணப்பட்டது. தேவன் கொடுத்த அவளது அழகை ஒரு தேவ திட்டத்திற்காக பயன்படுத்தும் தன்மையுள்ள அவளை தேவன் உயர்த்துகிறார். அந்த அழகு ஒரு தேவ திட்டத்துக்காக கொடுக்கப்படுகிறது. அதனால தேவன் அவளை உயர்த்துகிறார். மிக்க வடிவழகும், எப்படி ஒரு சிலையை வடிவமைத்து செய்வார்களோ அதான் ரொம்ப அழகு. மிக்க வடிவழகும், எழில்மிக தோற்றத்துக்கும் நல்ல எழில்மிக தோற்றம். ஒரு ராஜா ராணி ஆவதற்கு அந்த தோற்றம் இருக்குது, அந்த வடிவழகு இருக்குது. அவள் அனைத்து அழகிகளையும் வென்று ராணியாகவும் மாறினாள் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவு செய்கிறது. இங்கு எஸ்தரின் வாழ்க்கை நிகழ்வை வேதாகம் அங்கீகரிக்கிறது. அவருடைய வாழ்க்கை வேதாகம் அங்கீகரிக்குது. எனவே நம்ம நினைக்கிறோம், அழகி போட்டிகளில் விசுவாசிகள் கலந்து கொள்ளலாமா? அங்கீகாரம் அளிக்கிறதா கிறிஸ்தவம்? நிச்சயமாக இல்லை. அழகி போட்டிகளில் விசுவாசிகள் கலந்து கொள்ளக்கூடாது. இங்கே இவ எப்படின்னு சொன்னா, அவளுக்கு ஏற்கனவே இயற்கையான அழகு, வடிவழகு, எழில்முக தோற்றம் யாருக்கு இருந்தது? இந்த எஸ்தருக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். எல்லா பெண்களை விட அவ்வளவு அழகி. ஆனா தகப்பனும் தாயும் இல்லை. அவன் என்ன பண்றா? தனது அழகால் அரசரை கவர்ந்து ராணியாகவும் நோக்கமுடையவள் அல்ல. இந்த அழகை வச்சு நம்ம ராணி இன்னும் அந்த நோக்கம் அவளிடத்துல காணப்படல. நற்பண்பு நிறைந்த அவளை தேவன் அவருடைய வாழ்க்கை சூழலை ஒரு பாத்திரமாக பயன்படுத்த சித்தமானார் என்பதுதான் உண்மை. அழக வச்சு அரசராகணும், ராணியாகணும் அவளுக்கு எண்ணமே இல்லை, நோக்கம் இல்லை. நல்ல பண்பு நிறைந்தவளா இருந்தால் தேவனுடைய வாழ்க்கை சூழலை ஒரு பாத்திரமாக பயன்படுத்த சித்தமானார் என்பது இதுதான் உண்மை. இந்த தேவன் கொடுத்த அந்த அழகு உடலை
இச்சையின் பிண்டமாக கெட்டு அழிய சில பெண்களை நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியும். இந்த அழகு இச்சையின் பிண்டமாக மாறி போகிறது. தேவன் கொடுத்த அழகு, அது கர்த்தருக்காக நம்ம பண்ணணும். ஆனா இப்போது இந்த எஸ்தருக்கு என்ன வயது இருக்குன்னு பார்த்தோம்னா, சுமார் 20 வயதாக இருக்க வேண்டும். நல்ல வயது, வாலிப வயது. இந்த எஸ்தருடைய குணநலம் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருந்தாள். ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவளாய். இதுல நம்ம வசனம் 10-11 நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் கீழ்ப்படிதல் காணப்பட்டது. இந்த மொர்தெகாய் தன் மகளின் மீது அன்பா இருந்தார். ரொம்ப அன்பா இருந்திருக்கிற தாய் தகப்பன் இல்லைன்னா கூட தன் மகளை போல வளர்த்தால், அவள் மீது அன்பா இருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துல பார்க்கும்போது அன்பும் ஆதரவும் கண்டிப்பா அவசியம் தேவை. ஒரு குடும்பத்துல அன்பு இருக்கணும், ஆதரவு இருக்கணும். அந்த குணநலம் இந்த மொர்தெகாய்க்கு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த எஸ்தர் தானியான பிறகு எஸ்தர் தனக்கென்று எதுவும் கேட்கல. திருப்தியோடும் அடக்கத்தோடும் வாழ்ந்தாள். திருப்தி இருந்துச்சு, அடக்கத்தோடு வாழ்ந்தாள். அநேக பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுவது பல குடும்பங்களில் நாம் பார்க்கிறோம். அநேக பொருட்களை வாங்கணும் ஆசை பல குடும்பங்களிலே இது சிக்கலுக்கு காரணமாகிறது. போதும் என்கிற மனதோடு வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தேவையான மற்றும் வாங்கி வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். இது எஸ்தர் படத்தில் சில நம்ம கத்துக்கிறோம். எஸ்தர் தனக்கென்று எதுவுமே கேட்கல, திருப்தியோடு அடக்கத்தோடு வாழ்ந்தாள், வீண் ஆடம்பரம் செய்யல. நமக்கு இது ஒரு பாடம். நம்ம லைஃப் அப்ளிகேஷன் கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும்? அநேக பொருட்களை வாங்க வேண்டும், ஆசைப்படக்கூடாது, வீண் ஆடம்பரக்கூடாது. இதையெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்றது? நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரை கேட்கணும். அவர் நிச்சயமாக நமக்கு தருவார் என்பது உண்மை. அப்ப நம்ம தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன். வசனம் 17 பார்த்தோமானால், ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்திலே அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான் என்று பார்க்கிறான். அருமையான ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தனது மக்களை உயர்த்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தன மக்களை உயர்த்துவதற்கு ஒரு நோக்கம். நாம் இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக நம்ம என்ன செய்ய முடியும் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்கணும். நாம் இருக்கிற இடத்துல நாம் என்ன செய்யணும்? நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து நம்ம 19-23 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, அங்கே மொர்தெகாயை பார்க்கிறோம். 19 வசனத்துல 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். நான் இதை பார்த்தேன். அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். இந்த அரண்மனை வாசல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரண்மனை வாசல், பழங்கால அரண்மனை வாசல்கள் என்பன இது ஒரு வாணிப மையங்களாக இருந்தது. நான் பார்க்கிறேன் இல்லையா? அரண்மனை வாசல் அப்படின்னா இது ஒரு வாணிப மையங்களாகவும் சட்ட மையங்களாகவும் விளங்கிய இடங்களாகும். நம்ம வாசத்தால் நம்ம வேற மாதிரி பார்த்துக்கிறோம். இந்த வாசல்கள் என்பன வாணிப மையங்களும் சட்ட மையங்களாகவும் விளங்கிய இடங்களாகும். அங்க அப்பப்போ சந்தைகள் கூடுமா.
வாணிப பரிமாற்றங்களுக்கு அது வசதியாக இருந்துச்சாம். நீதிமன்றங்களும் அங்க அமைக்கப்பட்டிருந்ததாம், நீதிமன்றங்கள். அப்போ அந்த இடத்துல அரசர்கள் அங்க மக்களை சந்திப்பது உண்டு. அந்த இடத்துல தான் அரசர்கள் தன்னுடைய மக்களை சந்திப்பார்களாம். அந்த அரண்மனை வாசல் என்பது வாணிப மையங்கள், சட்ட மையங்கள் மற்றும் அங்கு சந்தைகள், வாணிப பரிமாற்றங்களுக்கு வசதியாக நீதிமன்றங்களும் அங்கு இருந்தது. அரசர்களும் அங்கு மக்களை சந்திப்பது உண்டு என்று சொல்லி, இது நம்ம 2 சாமுவேல் 19 அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். நமக்கு நேரம் இல்லை, அங்க நம்ம விளக்கம் கொடுத்திருக்கிறது. இந்த வாசல் என்றால் என்ன, அரண்மனை வாசல் என்பது நமக்கு தெரியும். இந்த எஸ்தர் ராஜாத்தி அரசியாக ஆன பின்பும் தனது வளர்ப்பு தந்தைக்கு ரொம்ப கீழ்ப்படிந்திருந்தால். அந்த கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியம். ஒரு அரசி ராணியான பிறகும் பாருங்க, அந்த முர்தெகைக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தால், அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருந்தால், ஒருவேளை அரண்மனை வாசலில் இந்த முர்தெகை காத்திருந்தால் நம்ம நினைக்கிறோம்ல, இந்த முர்தெகை அரண்மனை வாசலிலே இருந்தார் என்பதிலே ஒருவேளை அன்றைய அரசு பணியில் பெரியதொரு பதவியில் இருந்திருக்கலாம் என்பது நமக்கு புலனாகிறது. ஒருவேளை அரசு பணியில அவர் பெரியதொரு பதவியில இருந்திருக்கணும் இந்த முர்தெகாய். அதனால்தான் அவர் அங்க காத்திருக்கிறார். அப்போ காலத்துல அந்த நேரத்துல அரசரை கொல்ல 2 பிரதானிகள் திட்டம் தீட்டியதை முர்தெகாய் என்ன பண்ணாரு, அறிந்து எஸ்தருக்கு அறிவித்தார். எஸ்தருக்கு போய் சொல்றார். நம்ம இத வசனம் 21, 22 நாம் பார்த்தோம்னா இதுல தெரியும். அந்நாட்களில் முர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசு வர்மாவும் வைத்து ராஜாவாகிய அகஸ்வேரின் மேலே கை போட வகை தேடினார்கள். அப்போ இவங்க ராஜாவை கொல்ல இந்த 2 பிரதானியும் திட்டம் திட்டியது முர்தெகாய் தெரிகிறது. இதை அறிந்து கொள்கிறார். இதை போய் எஸ்தருக்கு அவர் தெரிவிக்கிறார். 22ஆம் வசனம், இந்த காரியம் முர்தெகைக்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாக எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் முர்தெகையின் பேரால் அதை ராஜாவுக்கு போய் சொன்னான். இந்த கூட இருந்து குழி பறிக்கிற கூட்டம் இது. அவர் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு, அவருடைய சாமர்த்தியம் சாப்பிட்டு அவருக்கே வேட்டு வைக்கிற கூட்டம் இது. திட்டம் தீட்டுறாங்க பாரு. அந்த அரசரை கொல்லணும் 2 பேரும் திட்டம் தீட்டுறான், சதி திட்டம். அப்போ அரசனை கூட சதி திட்டம் தீட்டியவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தணும். சட்டத்துடன் நிறுத்தி அரசரை முர்தெகாய் காப்பாற்றினார். இதுக்கு அரசர் நீ பாத்தீங்கன்னா கடைசி 23ஆம் வசனம், அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் 2 மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் 4 புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க விசாரிக்கிற போது இது மெய்யென்று தெரிஞ்சு அவள் 2 மரத்திலே தூக்கு போடப்பட்டார்கள். சதி திட்ட செய்திகளை தூக்கு போட்டாச்சு. இது சட்டத்தின் நிறுத்தி அரசரை முர்தெகாய் காப்பாற்றி விட்டார். இதற்காக அரசர் ஒரு வெகுமதியும் அளிக்கல. இந்த முர்தெகையும் தனக்காக எதுவும் கேட்கல. தனது கடமையை முர்தெகாய் தொடர்ந்து செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா, முர்தெகாயுடைய ஒரு நல்ல குணநலன்,
ராஜாவை காப்பாத்துகிறார். அவர் வெகுமதிக்காக எதிர்பார்க்கல, அவர்கிட்ட தனக்காக எது வேணும்னு கேட்கல. தன கடமையை மொர்தெகாய் தொடர்ந்து செய்தார். இதான் ஒரு நல்ல குணதிஷம் பாருங்க, அருமையான நல்ல குணம். ஒரு ராஜாவை காப்பாற்றுகிறார் மொர்தெகாய். ராஜாவை காப்பாற்றினார். நல்ல குணம் படைத்தவரும் ஒருவர் இருப்பார். கெட்ட குணம், அந்த கெட்ட குணம் உள்ள இடத்துல நல்ல குணம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? அதுல ஒருத்தர் மொர்தெகாய் நாம் பார்க்கிறோம். இங்கே ராஜாவை காப்பாற்றுகிறார். அவர் வெகுமதியே அளிப்பார் என்று அவர் எதிர்பார்க்கல, தன கடமையை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையாளர்களே, கர்த்தரோ மொர்தெகாயை மறக்கவே இல்லை. அவர் செய்த நல்ல காரியம். நாம் கர்த்தருக்காக நல்ல காரியம் செய்யும் போது கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார். நாம் செய்கிற காரியத்துல அவர் நமக்கு இன்னும் அதை விட அதிகமான காரியத்தை செய்வார். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, மற்றவர்களை காப்பாற்றும் போது. ஆனா கர்த்தரோ மொர்தெகாயை மறக்காமல் சரியான காலத்திற்காக அதை விட்டு வைத்தார். சரியான காலத்துக்காக அதை விட்டு வைத்தார். மொர்தெகாயை ஆண்டவர் மறக்கல, அவருக்கு காலத்தை நிர்ணயித்திருந்தார். ஒருவேளை நமது செயல்களுக்கு பலன் இல்லை என்று நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் செய்யற நம்ம இதெல்லாம் நிறைய பேர் ஊழியம் செய்யறோம், மற்ற பேர் ஆபீஸ் வேலை செய்யறாங்க, மற்ற பேர் நல்ல நல்ல வேலைதான் செய்யறாங்க. நமது நல்ல வேலைகள், நமது செயல்களுக்கு பலன் இல்லை என்று நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பலன் உண்டு, பலன் உண்டு. எப்படி கர்த்தர் மொர்தெகாயை மறக்கலையோ, சரியான காலத்திற்கு அதை விட்டு வைத்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதே போல ஆண்டவர் நம்மையும் மறக்க மாட்டார். ஏத்த காலத்தில் நமக்கும் ஒரு நல்ல காலத்தை வைத்திருப்பார். அது வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் நினைப்பதை விட சிறந்த பலனை சரியான காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நமக்கு வழங்குவார். நாம் நினைப்பதை விட, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்யவில்லை நம்முடைய ஆண்டவர். அப்ப நாம் நினைப்பதை விட சிறந்த பலனை சரியான காலத்தில் கர்த்தர் செய்து நமக்கு முடிப்பார், வழங்குவார். அதுக்காக கர்த்தருக்கு நாம் என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு நல்லபடியா முடித்து கொடுப்பார். இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில கர்த்தர் மொர்தெகாய் மறக்கல. அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த நல்ல செயல்கள், சரியான காலத்துக்கு அதை விட்டு வைத்தார். அதை ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவருக்கு நல்ல பலனை கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். ஆமென். அப்போ இந்த குணநலனை நாம் அறிந்து கொண்டோம். இந்த 2ஆம் அதிகாரத்துல இவளெல்லாம் பார்த்தோம். இந்த எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. அவள் அழகுக்கு அல்ல, அவள் பண்புக்காக அவளுக்கு எல்லா இடங்களும் தயவு கிடைத்தது. சகல ஸ்திரீகளை பார்க்க எஸ்தர் மேலே ராஜா அன்பு வைத்தார். சகல கண்களை பார்க்க அவருக்கு அவனுடைய சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராஜா ஸ்திரீயாக்கினான். பட்டத்து ராஜாவாக்கினான், ராஜாத்தை ஆக்கினான். இப்படியாக நாம் எஸ்தருடைய வாழ்க்கையை இந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். மொர்தெகாய் குறித்து நாம் பார்த்தோம். நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். கர்த்தர் இந்த வேத வசனங்களை கேட்ட சத்தியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் எஸ்தரை குறித்து பார்த்தோம், மொர்தெகாய் குறித்து பார்த்தோம், இவர்களுடைய குணநலன்களை நாம் பார்த்தோம். எஸ்தர் கீழ்ப்படிகளர்களாக, அழகுள்ளவர்களாக, அது மாத்திரமல்ல நல்ல பண்புடையவர்களாக காணப்பட்டார். ஸ்திரீகளுக்கு அழகு மாத்திரமல்ல, நல்ல பண்பு இருக்கப்பட்ட எஸ்தரை போல இருக்க வேண்டும்.
ஒரு மொர்தகையை போல நல்ல காரியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பார்த்தோம். இந்த நேரத்துல அருமையான அண்ணனுக்காக, அக்காவுக்காக, அவருடைய சுகத்திற்காக, அவங்களுடைய ஊழியர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அண்ணனுக்கு அக்காவுக்கு நல்ல சுகத்தை பலத்து ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. அவர்களை இன்னும் ஊழியம் செய்ய புது பலன் நீங்க கொடுக்க வேண்டும். நாங்கள் விசேஷமாக மழைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த 2 தினங்களிலே கொஞ்சம் மழை பெய்ததப்பா, இன்னும் மழை வர்ஷிக்க பண்ணணும். தேவன் தாமே எங்க தேசத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணும். அதற்காக நான் ஜெபிக்கிறோம். தேர்தலுக்காக நான் ஜெபிக்கிறோம். முடிந்த தேர்தலுக்காக, நடக்க போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஐயா, உமக்கு சித்தமான ராஜாக்களை நீங்க ஏற்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டுகிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதை முன்னிட்டு செய்கிற தேவநேசனுக்காக, அருமையான பிள்ளை ஆண்டவரை ஸ்தோத்திர சாலமோனுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை, அறிவை கொடுங்க. அவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகள மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.